கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். Teacher, do you not care that we are perishing? Do you not care we are going to die? சீஷர்கள் ஆண்டவரை எழுப்பி சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கவலை இல்லையா? Don't you care about us? Do you not care about our problems, our sickness? எங்களுடைய வியாதியை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? சீஷர்கள் எழுப்பி தூங்கிட்டு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் அந்த கப்பலோட அடி தட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் எழுப்புறாங்க. எப்போ எழுப்புறாங்க தெரியுமா? அவங்க கடலும் காற்றும் கொந்தளித்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஜலப்பிரளயம் வந்ததுக்கப்புறம் நம்ம செத்துருவோம், கப்பல் கவுந்துரும், வேறு வழியே இல்லை. அப்படி உயிருக்கு பயந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். ரொம்ப பயம், அப்படியே உயிர் பயம். கடைசி நேரத்தில் தானே நம்ம கூட ரொம்ப ரொம்ப உபவாசம் போட்டுலாம் ஜோம் பண்ணுறது. எப்போ ஜோம் பண்ணுவோம்? கடைசியில் தான். முதல் லேசாக ஜோம் பண்ணி பார்ப்போம். காலையில் எழுந்திரிச்சு, ஆண்டவரே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் போல், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப அப்படியே கடுமையாக ஜோம் பண்ணுறது எப்போ ஜோம் பண்ணுவோம்? டாக்டர் கைவிட்டதுக்கு அப்புறம் தான். டாக்டர் ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்துட்டான்னு வைங்க, போன உடனே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மருந்து மாத்திரலே சரி பண்ணிடலான்னு உடனே அல்லேலூயா தோத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டர் கூட சொல்ல மாட்டோம். ஆனால் ஒருவேளை டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்படியே வெறுக்குன்னு இருக்கும். சரி, ஸ்கேன் வரட்டும் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஸ்கேனை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பார்த்துட்டு, ஸ்கேனை பார்த்ததுக்கப்புறமும் எங்களால் முடியாது, ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? ஆஸ்பத்திரியிலே முழங்கால போட்டுருவோம். இல்லை அப்படி தானே? கடைசி நேரம் ஆச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஜோம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம். ஐயா ஜோம் பண்ணுங்க, அம்மா ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜோம், எல்லாருக்கும் ஜபகோபுரத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சுருவோம்? போட்டுருவோம், விண்ணப்பத்தை போட்டுருவோம், அனுப்புங்க, ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கள் அப்படிதான். கடைசி நேரம், சாவு நெருங்கிருச்சு, இனி வேற வழியே இல்லை, இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். பல நேரத்தில் நம்மளும் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்குற, ஆண்டவரே என் வியாதியில் நான் மடிந்து போகிறேன், உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையா? பல நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம், ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? என் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீஷர்கள் போய் ஆண்டவரை பார்த்து தட்டி எழுப்பி, தூங்கிட்டு இருக்கீங்களே, இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? சீஷர்களோட பிரச்சனை, இந்த டைமில் இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் சில நேரம் வீட்டில் அம்மாமார்களுக்கு டென்ஷன் வரும். எப்போ தெரியுமா டென்ஷன் வரும்? இவங்க ஏதாவது ரொம்ப அறிபறியாக அங்கிட்டு இங்கிட்டு பாத்திரத்தை உருட்டி சட்டியை உருட்டிகிட்டு இருக்கும்போது ஐயா அப்போது கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாருன்னு வைங்க. நம்ம போட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்தால் இது ஹாலில் அப்படியே படுத்து உருண்டுட்டு இருந்துச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? நம்ம போகிற அவசரத்தில் செய்கிற வேலையில் இப்படியா தூங்கிட்டு இருப்பான். ஒரு ஹெல்ப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அங்கிட்டு ஓரமாவது என்ன செய்யக்கூடாதா சொல்லுவீங்களா இல்லையா? அது அந்த 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 கஷ்டம், அந்த வேதனை. சீஷர்கள் போய் ரொம்ப கவலையில், இப்போ அவங்களுக்கு அந்த பயம் வந்துச்சு. இப்போ கூட நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருந்தால் என்ன ஆண்டவரை பண்ணுறது? நமக்கு எப்போ தேவை வருமோ அப்போ தான் நம்ம போய் ஆண்டவர் என்ன செய்வோம். அது வரைக்கும் யாராவது எழுப்புனாங்களா? அது வரைக்கும் யாரும் எழுப்பலை. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, விட்டுட்டாங்க, எந்த கவலை இல்லை. கப்பல் நல்லா போயிட்டுருக்குது. இல்லை, கப்பல் சரியாக போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, எதுவும் கிடையாது. சர்ச்சுக்கு வராட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏன்னா கப்பல் எப்படி போயிட்டுருக்குது, அது சரியாக போயிட்டுருக்கிற வரைக்கும் என்ன பிரதர், என்ன பிரச்சனை? இந்த வாரம் போலாட்டி என்ன, ஞாயிற்றுக்கிழமை என்ன இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிய போகுது, அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யும்? வருங்க, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம்? இன்னைக்கு செய்யாட்டு என்ன, அப்புறம் பார்த்துக்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணல ஏன்னா திரும்ப வந்துட்டே இருக்கும்ல. ஆனால் எப்போ கழுத்து பிடிக்கிற சூழ்நிலை வருதோ அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது?
அப்படி சும்மாலாம் இருக்க முடியாது. நம்ம போகணும், ஆண்டவரை பார்க்கணும், ஜெபிக்கணும், முழங்கால் படி போடணும், அற்புதம் நடக்கணும். இது நடந்தே தேரணும். உடனே ஓடுவோம், ஆடுவோம், எல்லாம் செய்வோம். சீஷர்கள் போய் ஆண்டவரை எழுப்புறாங்க. Do you not care? நீங்கள் எங்கள் மேலே கரிசனையாக இல்லையா? எங்கள் மேலே கவலை இல்லையா உங்களுக்கு? நாங்கள் தான் மடிந்து போகிறோமே. அவர் கவலையற்றவரா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அவர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ரொம்ப பிடிச்ச வசனங்கள்ல ஒன்று இது. அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். He cares for you. So cast down all your cares. உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் யார் மேல வச்சிருங்க? ஆண்டவர் மேல வச்சிருங்க. அவர் 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 அவ்வளவு கரிசனை உள்ள தேவன். அவரை போய் பார்த்து அவர்கிட்ட போய் கேட்கிறோம், நீங்க கவலை இல்லாம படுத்திருக்கீங்களே, நீங்க தூங்குறீங்களே, கர்த்தர் உங்கள் மீது நித்தமும் கரிசனை உள்ள தேவன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தர் உங்க மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடித்தட்டில் படுத்திருந்தாலும் மேலே என்ன நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன் நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், உன் வேதனை ஆண்டவருக்கு தெரியும், உன் குழப்பம், உன் கஷ்டம், உன் பாரம் எல்லாம் அறிந்தவர் ஆண்டவர். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுலாம் இல்லை. இவங்க போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை எதிர்மறையாக இருக்கலாம். நம்ம இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நிலைமை ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் நிலைமைகளை சரி பண்ணுவதற்கு நம்முடைய பலத்தின முடியலைன்னதுக்கப்புறம் நம்ம பல முறை முயற்சித்து பார்த்து நம்மளால் முடியாத போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்குறத விட அவருக்கு நல்லா தெரியும் எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய நிலைமைகள், அவருக்கு தெரியும். நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நினைக்க தேவையில்லை. அவர் என்னை பற்றி யோசிக்கிறாரா, என் மேலே ஆண்டவருக்கு கரிசனை இருக்கா? நிச்சயம் உங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவர். ஆண்டவர் வேத வசனம் சொல்லுது, உன்னைய அவர் உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை பேர் சொல்லி என்ன செய்தார்? அவ்வளோ நம்மளை பற்றி டீட்டெயிலிங் ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு நம்மளை பற்றி தெரியுதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்மளை விட நம்மளை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒரு ஆண்டவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவன், நம்மை குறித்து கவலைப்படுகிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை டைம் எடுக்கலாம், ஒருவேளை இன்னும் காற்றும் கடலும் கொந்தளிப்பு நிற்கலையே அப்படின்னு நினச்சி இவங்க ஆதங்கப்படுறதுக்கு, ஏன்னா அவங்க மனுஷன் தானே, ஆதங்கப்படுறாங்க. ஐயோ இன்னும் நடக்கலையே. நேரம் எடுக்கலாம், நாட்கள் தள்ளி போகலாம். ஆனால் நிச்சயம் நம்மை குறித்து கரிசனை உள்ளவர், நம்மை குறித்து கவலைப்படுகிறவர் நிச்சயம் நமக்காக அற்புதங்களை செய்வார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, அவர் செய்வார், அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். He cares for us. ஆண்டவர் நம்மை குறித்து கவலைப்படுகிற தேவன். இறக்கமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும்
தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இங்கே இந்த நாயின் ஊருக்கு ஆண்டவர் வரும்போது ஒரு டெத், ஒரு ஃபியூனரல், அதாவது ஃபியூனரல் ப்ரொசஷன் நடக்குது. அதாவது மரித்த ஒரு மனிதனை அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ப்ரொசஷன், இந்த ஊர்வலம் நடக்கும்போது மரித்தவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அந்த 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 கூட்டத்தில் என்ன செய்வாங்க? கூட இருப்பாங்க. எல்லா மக்களும் அந்த அந்த பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது தான் இயேசு அந்த ஊருக்குள்ளே என்ன செய்கிறாரு? வர்றார். ஆண்டவர் அந்த ஊருக்குள்ளே வரும்போது அவர் பார்க்குற அந்த சம்பவம், அவர் பார்க்குற அந்த 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 சூழலை என்னன்னா, இந்த இந்த டெத் ப்ரொசஷனில் ஜனங்கள் நிறைய பேர் வராங்களாம். எவ்வளோ பேர் வராங்கன்னா கணக்கே இல்லை. எவ்வளோ பேர் வராங்க? வெகு ஜனங்கள், நிறைய பேர் வராங்க. இந்த ஒரு மனுஷன் இறந்ததுக்கு நிறைய கூட்டம் வருது. அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாரு. அவங்க அம்மா யாரா? விதவை. அவருக்கு கணவன் இல்லை, அவள் கைம்பெண். அவளுக்கு ஒரே ஒரு மகன். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மகனும் என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். இப்பொழுது அவள் அனாதை. அவள் அனாதை, அழுது கொண்டு வருகிறாள். அவளை சுற்றி வெகு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள், அழுது கொண்டே வருகிறார்கள். அப்போ அப்படி அழுதுட்டு வர்ற அந்த அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்த உடனே அவருக்கு ஒருவேளை மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? யாருன்னு தெரியாது. நம்ம ஒருவேளை அந்த மாதிரி ஒரு டெத் ப்ரொசஷன் பார்க்கும்போது, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கிராஸ் ஆகும், நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஐயோ பாவம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம வேலையை பார்த்துட்டு என்ன செய்வோம்? போயிட்டே இருப்போம் இல்லை? ஆனால் இயேசு அவர் நின்று அந்த கூட்டத்தை பார்க்கிறார். வெகு ஜனங்கள் வருகிறார்கள், நிறைய ஜனங்கள் வராங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பெண்மணி, அவள் ஏற்கனவே விதவை. அது மாத்திரமல்ல, அவளுக்கு இருந்த ஒரே மகன் அவன் என்ன செய்து விட்டான்? மரித்து போய்விட்டான். அந்த 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 வசனத்தில் 11வது வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாருங்க, ஆண்டவர் அவளை குறித்து யாரும் அவரிடத்துல போய் சொல்ல. இதுதான் அங்க நடக்குது. அந்த சம்பவம், அந்த ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு. இவர் அப்பதான் அந்த ஊரோட வாசலுக்கு வர்றாரு. அப்போ அவளை பார்த்த உடனே அவருக்கு யாரும் டீட்டெயில்ஸ் சொல்லலை. அந்த அம்மாவை பத்தி யாரும் போய் சீஷர்களோ அந்த ஊர்க்காரங்களோ யாரும் பேசல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவள் யார் என்பதை. அவளை குறித்து அவர் நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. அதனால ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், அழாதே. சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், கப்பலின் அடித்தட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். 24 மணி நேரமும் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட சாப்பிட்டு, அவரோடு தூங்கி, அவரோடு எழுந்து, அவரோடு நடந்து, அவரோடு இருக்கிற இந்த சீஷர்கள் கவலை இல்லையா என்று சொல்லி அவள் யார் என்று தெரியாது. அவளை இதுவரை அவர் பார்த்ததில்லை. முதல் முறை அவளை பார்க்கிறாள். அப்படி பார்க்கும் பொழுதே அவள் மீது ஆண்டவருக்கு கரிசனை இருக்குமானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை அறிந்து அவருடைய பிள்ளையாய் உன்னை தெரிந்து கொண்டவர் உன் மீது கரிசனை இல்லாமல் இருப்பாரோ? உன் மீது கரிசனை உள்ள தேவன் அவர். உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். யாரும் போய் ஆண்டவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த நிலைமைகள் எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உன் நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த விதவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
அழாதே. ரொம்ப வேதனையோட வரா, கொடிய வேதனை, நம்பிக்கை இல்லை அவளுக்கு. வேற நம்பிக்கை இல்லை, ஏன்னா கணவன் மரித்து போய்விட்டான். ஒரே ஒரு மகன் அவனை நம்பி இருந்தாள், இப்பொழுது அவனும் மரித்து போய்விட்டான். There is no hope at all. அவள் அழுகையில் இருந்து தெரிந்தது. அவளுடைய கண்ணீரை பார்த்த மாத்திரத்திலே அவர் அறிந்து கொண்டாள், இவளுக்கு வேற வழி இல்லை. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை அவ்வளோதான், நான் அனாதை, எனக்கென்று யாரும் இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டம் வர்றாங்க, செத்த அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? சாகிற வரைக்கும் அந்த சாக போகிறவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். சாக போகிறவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க, சொல்லிட்டு அதில் வேற பேசிக்குவாங்க, அத்தை இன்னும் எப்படி 2 நாளில் போய் சேர்ந்துடும் போல அப்படி. இவன் உட்காந்து ஜாலியாக பேசிக்குவான், அது இன்னும் 2 நாள் தான் தாக்கு பிடிக்கும் போல போயிடும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருப்பான். ஆனால் செத்த உடனே அதே ஆள் எப்படி வந்து அழுவானே தெரியாது, அழுக வந்துடும். அன்னைக்கு வந்து அதை வாங்கிட்டு வரேன், இதை வாங்கிட்டு வரேன், எங்கள் அத்தையை சும்மா போட்டுறாதீங்கன்னுவான். வெட்டி செய்வான் பாருங்க செத்ததுக்கப்புறம். செத்ததுக்கப்புறம் அவன் செய்கிற பெட்டியை பார்த்தா அந்த மாதிரி பெட்டியை செய்வான். யாருக்கு? சாகிற வரைக்கும் ஒரு சாப்பாடு போட்டிருக்க மாட்டான், எதுவும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இதுதான் நிறைய ஒரு நாள் போய் பார்க்குறது இல்லை. ரொம்ப வயசானவங்களை, ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், என்னமோ செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் அவங்கள போய் என்ன செய்யணும்? போய் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணுமா? உயிரோடு இருக்கும்போதே என்ன செஞ்சிடணும்? செய்யணும். இல்லைன்னா நமக்கு அடிச்சுக்கிறோம். அப்படி அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, சில பேருக்கு அதை அடிக்கவும் செய்யாது. உயிரோடு இருக்கும்போது எதுவுமே செய்கிறதில்ல. செத்ததுக்கப்புறம் ஐயோ அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அதெல்லாம் பயங்கரமாக நடக்கும். இவள் மீது அவர் கரிசனை உள்ளவரா? யாருன்னே தெரியாதுங்க. அவர் யார்? அந்த பெண்மணி யாருன்னே தெரியாது. ஆனால் அவளை பார்த்த உடனே that is called empathy. நம்ம வந்து சில நேரம் சிம்பத்தி நமக்கு இருக்கும். சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? சிம்பத்தினா அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி, ஐயோ பாவம் இந்த பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு அப்படி மனசு கஷ்டப்படுறதுக்கு பேர் என்னது? சிம்பத்தி. அப்படியே இருக்கு. எம்பத்தி என்ன தெரியுமா? வெறுமனா இந்த பிள்ளை கஷ்டப்படுதே, அந்த பையன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லாமல் அதுக்கு என்ன செய்யணுமோ, ஏன் கஷ்டப்படுற, நான் இருக்கேன் உனக்கு, இங்கே வா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறான் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? எம்பத்தி. நம்முடைய தெய்வம் அவர் வந்து வெறுமன ஐயோ கவலையா பாவமே அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் ஓடி வந்து உதவியும் செய்வார். அல்லேலூயா. தட் இஸ் எம்பத்தி. அவளை போய் பார்த்து சொன்னார், அழாத, நீ அழாத. வெறுமன அழாதன்னு சொன்னால் எப்படி நிறுத்த முடியுமா? செத்த வீட்டில் போயிட்டு அழுதுட்டு இருக்கிற அம்மாவை பார்த்து, மகன் செத்துட்டான், அம்மா அழுது, அம்மாவை போய் பார்த்து அழாதன்னு சொன்னால் அது நிறுத்திடுமா? சில நேரம் சில வீடு, அதாவது டெத் வீட்டில் போய் என்ன பேசுறதுன்னே தெரியாது, அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அப்படி 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 யோசிச்சிருக்கீங்களா? என்ன போய் சொல்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஒரு தடவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு தடவை ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப லாஸ்ட்டு டெத் பெட்டில் இருக்கிறாரு. ஐயா வாங்க அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னோடனே இவர் போய் ஜெபம் பண்ண போயிட்டாராம். போயிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப லாஸ்ட் கண்டிஷன். ஒருவேளை அவரை வந்து உயிரோடு எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணுறதா, இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. சரி அவர் அவ்வளோதான் முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு, சில பேர் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, சீக்கிரம் அவர் இறந்துட்டா நிம்மதியாக, அதாவது நல்லபடியாக இறந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பி விட்டோன்னு வைங்க, அது பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் அவர் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு நின்றுருக்காரு. ஒருவேளை இவரை ஜெபம் பண்ணி உயிரோடு எந்திரிங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறதா, இல்லை இவர் சமாதானமாக என்ன செய்யட்டும், மறிக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதா? எப்படி ஜெபம் பண்ணுறது? ஏன்னா சில நேரத்தில் இப்போ போதகர்களுக்கு இருக்கிற பெரிய
இக்கட்டான நேரம் என்ன தெரியுமா? இதுதான். கொண்டு போய் இப்படி நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுறது? போனால் அவருக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரில. உடனே அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டார். எவனுக்குமே புரியாது. போ, அவர் எந்திரித்தாலும் சரி போனாலும் சரி. எம்பத்தி ஆண்டவருக்கு இருந்தது. அதனால தான் அவர் சொன்னார் அழாத. அவர் சொல்ல வெறுமனா அழாதன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தல. அவர் அப்படின்னு அழாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு பாருங்க? கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அல்லேலூயா. கிட்ட வந்து, சில பேருக்கு கிட்ட வரவே முடியாது. ஆண்டவர் கிட்ட வந்தா ஏன் தெரியுமா? அவளுடைய வேதனையை அறிந்தவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த வேதனை அறிந்து அதோடு கூட ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்ன செய்தார்கள்? நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு, வாலிபனை பார்த்து பேசுகிறார். என்ன பாருங்க, அவங்க அம்மாட்ட சொல்றார், அழாதம்மா, அழாத. அவளை ஆறுதல் படுத்துறார். நீ பேசாம இரு, நீ அழாத அப்படின்னு சொன்னா அவருடைய அழுகை நிற்கவில்லை. அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணல. அவள் அழுதுகிட்டே இருக்கும்போதே திரும்ப அவர் என்ன செய்யறாரு? பாடையை தொட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. போறவன் அம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இல்லை பாடையை தூக்கணும் எங்கேயாவது நிற்பானா? நிற்க மாட்டான். தூக்கிட்டான்னா அடுத்து எங்கே தான் கொண்டு போய் நிறுத்துவான்? குழியில் தான் கொண்டு போய் இறக்கும். இடையில எங்கேயும் நிறுத்த மாட்டான். இவர் சொல்ற நிறுத்து. நல்லா ஆச்சரியமா பார்க்குறான். என்னடா அது, இப்போ போய் நிறுத்த சொல்கிறாரு ஆண்டவர். சார் நிறுத்து, இவளை அழாதேன்னு சொல்கிறார். அவனை நிறுத்துன்னு சொல்கிறார். நிறுத்திட்டான். நிறுத்தினதுக்கப்புறம் வாலிபனை பார்த்து பேசுகிறார். வாலிபனே எழுந்திரு. யங் மேன், ஐ சே டு யூ ரைஸ். நான் உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வாலிபனே எழுந்திரு. அப்படி சொன்ன உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஒண்ணுமே இல்லை, உயிரே இல்லாதவன், எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். இதோட என் லைஃப் முடிஞ்சு. எனக்கு இருந்த ஒரே மரித்து போய்விட்டான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை. எனக்கு இன்னும் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த 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 ஏழை பெண், அந்த விதவை பெண், அவளுக்கு ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? அவனை எழுந்து உட்கார வைத்து அவன் என்ன செய்தான்? பேசத் தொடங்கினான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார் பாருங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். யார? அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எதுக்குங்க இவர் ஒப்புவிக்கணும்? இவருக்கு என்ன இருக்கு? இவர் ஏதாவது தொலைச்சிட்டாரா? இல்லை இவர் ஏதாவது பண்ணிட்டாரா? இவருக்கு அவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பார்த்ததே இல்லை, பேசினதே இல்லை, பழக்கமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இவளுடைய வேதனையை அறிந்து, இவளுடைய நிலைமையை அறிந்தவர் இவளுடைய கரத்தில் அவளுடைய மகனை என்ன செய்தாராம்? ஒப்புவித்தார். இப்போ அவளோட அழுகை நின்றுக்குமான்னு இருக்காதா? இன்னும் அழுதுட்டு இருப்பாளா என்ன? இனிமே எதுக்கு அழுகணும்? இனி அழலாமா? இனி யார் சொன்னாலும் அவள் அழுன்னு சொன்னா கூட அழ மாட்டா. ஆண்டு சொன்ன நீ அழாத, அவள் அப்படியே பார்த்துருப்பா. எதுக்கு நம்மளை அழாதன்றாரு? புள்ள இறந்ததுக்கப்புறம் எப்படி அழாமல் இருக்க முடியும்? ஏன் அழாதன்னு சொன்னார்னா, மரித்தவனை உயிரோடு அவரால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வந்து கொடுக்க முடியும். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் திரும்ப, நீ இழந்தவைகளை திரும்ப, உன்னுடைய மரித்த பகுதிகளை திரும்ப அவரால் கொடுக்க முடியும். என கருமையான தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையை திரும்ப அவர் கட்ட முடியும். உன் பிள்ளையை திரும்ப அவர் எழுப்பி தர முடியும். உன் பிள்ளையின் இழந்த எல்லா வருஷங்களையும் திரும்ப அவரால் கொடுக்க முடியும். நீ இழந்த எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். எல்லாத்தையும் திரும்ப. அதனால தான் அவர் சொல்றார், அழாத. ஆண்டவர் சொல்லும் போதே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு பின்னால அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒன்னோட பேசும் பொழுது அந்த வார்த்தை வெறுமனே இல்லை, அது அப்படியே சும்மா மேலோட்டமா. அவர் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாரு, அவர் எல்லாரும் பேசுற மாதிரி பேச மாட்டாரு. அவர் பேசினால் அது நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. எம்பத்தி, அவருக்குள்ள மனதுருக்கம். ஆண்டவர் பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்களே? அவர் கவலையற்றவரா? உன் நிலைமைகளை அறிந்தவர், உன் வேதனையை புரிந்தவர். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, எத்தனை ஜனங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும்,
எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும், எவ்வளவு உறவினர்கள் நண்பர்கள் இருந்தாலும், நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு தகப்பன் உண்டு. அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர நமக்கு உதவி செய்ய யாராலையும் முடியாது. அதனால இந்த 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 விதவை அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, அவளை கொண்டு வந்து தாயின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். And they began glorifying and honoring and praising God. And they began, அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் அவரை ஆராதிக்கவும் தொடங்கினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வேலையே என்ன தெரியுமா? அதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்த அந்த பெண்மணி, அதுவரை அவளுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து போனது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பெண்மணி, இப்பொழுது அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? மகனை திரும்ப ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் அவளுக்கு அழுகை இல்லை, அவரை ஆராதிக்க ஆரம்பித்தாள். எனக்கு என்ன தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவன், நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, செத்தா கூட 4 பேர் வேணும். அதுக்காக மனுஷ மக்கள் வேணாமா சொல்றது? சொந்த பந்தம் இல்லாமல் போயிருமா? கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால சொந்தத்துக்கு முக்கியம் கொடுக்கணும், மனுஷனுக்கு முக்கியம் கொடுக்கணும். அது கிடையாது. மனுஷன் செத்தா கூட வந்து நிற்பான். ஆனால் மரித்தவன் உயிரோட எழுப்புறவர் யாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை விட நமக்கு ரொம்ப முக்கியம் யாரு தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஃபங்க்ஷன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் யாரு? அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் மரிச்சா பக்கத்தில் வந்து நிற்பான், ஆனால் ஆண்டவர் மரிச்சா என்ன பண்ணுவார்? அது அப்படி தான். மார்த்தாலும் மரியாளும் அழுதுட்டு இருக்கும்போது இவர் வர்றாரு. என்ன நடந்துச்சு? என்ன ஆண்டவரே, 4 நாளைக்கு முன்னாலே வந்திருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? காப்பாற்றிருக்கலாமே, உயிரை கொடுத்துருக்கலாமே. அந்த உயிரை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணியிருந்தா அவன் என்ன செஞ்சுருப்பான்? கொஞ்சம் உயிர் இருந்துச்சு, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஆயிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வரல, அது எதுவுமே நடக்கலை. அழுகிறாங்க, 2 பேரும் அழுகிறாங்க. அழுகிறவங்களை பார்த்து நீங்கள், இவரும் என்ன பண்ணுறாரு? இவருக்கும் அழுக வந்துச்சு. எம்பத்தி இருந்தால் மட்டும்தான் என்ன வரும், இல்லைன்னா அழுக வராதுங்க. அவங்க 2 பேரும் அழுதுட்டு வந்து அவர்கிட்ட சொல்லும் போது அவரும் அழுகிறாரு. என்ன வேதனை தாங்க முடியல. அவருக்கு நல்லா தெரியும், அவர் தான் போய் அவனை எழுப்பவே போறாரு. ஆனால் அவரும் அழுகிறாரு. இவங்களை அழுகிறத பார்த்து அவரால் என்ன செய்ய முடியல, அழாமல் இருக்க முடியல. அவரை பார்த்து சீஷர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையே? அடுத்தவன் பிரச்சனைன்னு பார்க்குற தெய்வம் நம்முடைய தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அவர் நம்முடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனைங்க. நம்ம படுற வேதனை அது அவர் படுற வேதனை. அதனால தான் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் என்ன செய்தார்? தொங்கினார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வேதனைக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நம்ம வேதனைப்படக்கூடாது, அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ சொல்லுங்க, யார் எனக்கு முக்கியம்? அவர் தான் முக்கியம். தழும்புகளார் நான் சுகமானேன், காயத்தினால் நான் நானே. தழும்புகளால் நான் சுகமானேன், காயத்தினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆண்டவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய கருணைக்கும் அவருடைய அன்புக்கும் அளவே இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை போட்டு அது முக்கியம் இது முக்கியம் நிறைய காரியங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். அவர் எப்பொழுதும் நம்ம இது கருணையுள்ள தெய்வன், நம்ம இது இரக்கமுள்ள தெய்வன். வேத வசனம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 பேதுரு 5:7 அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள்.
அவர் தாங்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்மை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவன். அவர்கிட்ட போய் வைக்காம இவங்க போய் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லாமல் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, யாரை பார்த்து கேட்குறான் பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்கலாமா? யாருன்னே தெரியாதவனுடைய பிரச்சனையை அவருடைய பிரச்சனையாய் அவர் எடுத்துக்கொள்ளுகிறவர். அவர் அப்படிப்பட்ட இரக்க குணம் உள்ள அந்த 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 எம்பத்தி ஆண்டவருக்குள்ள இருக்கு. யாருக்கோ உதவி செய்கிற அந்த நல்ல உள்ளம் கொண்ட தகப்பன் உனக்கு எனக்கு அவர் உதவி செய்யாம போயிடுவாரா? உன்னுடைய சூழ்நிலையை அவர் அறியாமல் போய்விடுவாரா? உன்னுடைய நிலைமைகளை அவர் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவாரா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய கவலைகளை அறிந்தவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். அந்த அந்த ஏழை விதவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அழாதே அழாதே என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவனுடைய குமாரனை அவருடைய மகனை உயிரோடு எழுப்பி அவள் கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவன் கையில் ஒப்படைச்சிட்டான். உன் அழுகை இதுதானே, இதுக்கு தான் நீ அழுகிற. இந்த காலை வேளை உன்னுடைய அழுகை எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை துடைக்கிற இயேசு உன் அருகில் இருக்கிறார். அவைகளை மாற்றுகிற இயேசு, உனக்காக கரிசனையுள்ள இயேசு உன் அருகில் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நம்ம இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவன், நம் மீது இரக்கம் உள்ளவர், நமக்காக எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர்.
இந்த காலை வேளையில் உன்னுடைய அழுகை எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை துடைக்கிற இயேசு நம் அருகில் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம் வேதனைகளை குறித்து மனதுருகுகிற தெய்வன் அவர். இந்த காலை நேரம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானார், அவர் நிச்சயம் அந்த நாயின் ஒரு விதவைக்கு உதவி செய்தது போல நமக்கும் உதவி செய்ய வல்லவர். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உன்னுடைய வேதனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய அழுகை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும், உன் பயம் எதுவாக இருந்தாலும், அவைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். நம்பிக்கையோட ஆண்டவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? யாரெல்லாம் ஓ என் நிலைமையை அவர் மாற்றுவார் என்று நான் நம்புறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவரே, என் நிலைமைகளை மாற்றுவீர், எனக்கு உதவி செய்வீர், என் கண்ணீரை துடைப்பீர் என்பதை நான் நம்புறேன். கரங்களை கீழே போட்டுக்கொள்ளும். மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த காலை பொழுதிலே கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவருடைய அழுகை, அவருடைய வேதனை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை குறித்து ஒருவரும் உமக்கு சொல்ல அவசியம் இல்லை, எல்லாம் அறிந்திருக்கிற தகப்பன் தாமே. இந்த பிள்ளைகளை குறித்து நீர் கவலைப்படுகிறீர் என்பதை இப்பொழுது அவர்கள் அறிந்து உம்முடைய கரத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை தொடுவீராக, உங்க வல்லம் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விதவையினுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து உன்னுடைய மகனை உயிரோடு எழுப்பி அவள் கையில் நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர் எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீர் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் அவர்களை விட்டு நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதலின் கரம் அவர்களை அணைத்துக் கொள்வதாக, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். அவர்கள் உம்மை நம்பி உமக்கு பின் செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி, உம்முடைய கிருபை அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பன் தாமே ஆண்டவரே, அவர்களை நிறைவாய் ஆசீர்வதி அனுப்புவீராக. உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தைகளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமனேக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.